ஆண்டவர் இன்றைக்கு எங்களுக்காக ஆண்டவரே வானம் திறக்கணும். ஆண்டவரே நீங்கள் எங்களோடு முகமுகமாய் இடைபட வேண்டும் என்று சொல்லுவோம். எல்லா கண்களை மூடி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகன் என்று நித்தம் சொல்லணும். நேச மகன் என்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. எல்லாம் ஒரு தடவை சொல்லுவோம். மேகமே, மகிமையின் மேகமே, வந்தாள் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஆவியானவரே, நீர் வந்தால் எல்லாம் மாறும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே, நீர் இப்பொழுதும் எங்களை ஒரு விசை தொடுவீராக. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக. ஆண்டவரே, இப்பொழுதும் உம்முடைய நிறைவுக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தர் இடைவிடுவீராக, இறங்கி வருவீராக தகப்பனே. ஹல்லேலூயா, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். எல்லாம் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. ஆவியானவரே, நீர் எங்களை ஒரு விசை உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை நிரப்பி எங்கெல்லாம் பலவீனங்களும் பிரச்சனைகளும் கட்டுகளும் இருக்கிறதாய் நீர் பார்க்கிறீரோ அங்கெல்லாம் உங்க வசனத்தை அனுப்பும் ஆண்டவரே. அங்கெல்லாம் உயிர் தெழுந்த வல்லமை அனுப்பும் ஆண்டவரே. இப்பொழுதே இந்த நேரத்திலேயே கர்த்தருடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக, உம்முடைய மகிமை எங்களை மூடிக்கொள்வதாக. ஆண்டவரே, உம்முடைய கரத்திலிருந்து வருகிறதான அந்த வல்லமை ஆண்டவரே, சுகமாக்கும் வல்லமை, விடுதலை செய்கிற வல்லமை, கட்டுகளை அறுக்கிற வல்லமை இப்பொழுதே இந்த நேரத்தில் இறங்கட்டும் ஆண்டவரே. அந்த வல்லமைகள் ஒவ்வொரு சரீரத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் இப்பொழுது எடுத்து போடட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி ஒரு அற்புதத்தை செய்வீராக ஆண்டவரே. இன்றைக்கு நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும். நீர் பெருக, நான் சிறுக வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லா மகிமை உம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக சங்கீதம் 146 சங்கீதம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 146 7வது வசனம். ஆமென். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா. கட்டுகளை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். சில விதமான கட்டுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இந்த கட்டுகள் நிச்சயமாக அறுக்கப்பட வேண்டும். ஆமென். ஒருவேளை நாம் நினைக்கலாம், கட்டுகள் ஒரு முக்கியமா? கர்த்தர் என்னை உயிர்ப்பித்து விட்டாரே, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரே, கர்த்தர் என் முன்பதாக இருக்கிறாரே, அவர் வார்த்தைகள் கூட என்னை உயிர்ப்பித்திருக்கிறதே, உயிர்ப்பிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற நான் கட்டுகளை குறித்து யோசிக்கலாமா என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோவான் 11ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம். லாசரு மரித்து 4 நாள் ஆயிற்று. ஆண்டவர் அழைக்கப்படுகிறார். 4 நாட்கள் கழித்து தான் ஆண்டவர் போகிறாரு. அவர் போகும்போது அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இப்போ ஏன் வந்தீங்க? அந்த கல்லை புரட்டுங்கள் என்று சொல்லும் போதும் சொல்கிறாங்க, இந்த நாருமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஆண்டவராகி இயேசு பிதாவினிடத்தில் ஜெபித்து லாசருவை பார்த்து சொல்கிறார், லாசருவே வெளியே வா அப்படின்னு சொல்ல மரித்தவன் வெளியே வந்தான். அவன் அழுகி போன நிலைமையில் இருந்தவன் மாறிவிட்டான். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ப்ராக்டிக்கலாக. 4 நாட்கள் ஒரு உடம்பு அப்படி இருக்குன்னு வச்சுங்களேன்,
அதில் எல்லா மாற்றங்களும் நடக்க ஆரம்பித்திருக்கும். இப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்க அது நாருமேன்னா அந்த நாற்றத்துக்குள்ளான ஒரு மாற்றம் அங்கே இருக்கணும். கரெக்டுங்களா? மெடிக்கல் தெரிஞ்சவங்களுக்கு அது நல்லாவே புரியும். அப்போ அந்த நரம்பு மண்டலங்கள், தசைகள் எல்லாமே, அப்போ 4 நாட்கள் ஆயிடுச்சு, எல்லா உறுப்புகளும் செத்து போயிடுச்சு, எந்த உறுப்புலையும் உயிர் இல்லை, ஜீவன் இல்லை, அது பிழைக்கலை. ஆனால் இயேசு சொல்லுகிறார், லாசருவே வெளியே வா அப்படின்ன உடனே வெளியே வந்து விட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் உயிர்ப்பித்து விட்டது இல்லைங்களா? எல்லாம் மறுரூபம் ஆயிடுச்சு. அதாவது லங் செயல்படுது, ஹார்ட் செயல்படுது, கிட்னி செயல்படுது, இரத்த ஓட்டங்கள் திரும்ப அது தன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிருச்சு, மூளை செயல்படுது, அவனுடைய கால்கள் கைகள் எல்லாவற்றுக்கும் தேவையான ஆற்றல், அந்த இரத்தத்தில் இருக்கிற ஆக்சிஜன் ஓட ஆரம்பிச்சிருச்சு. மரித்தவன் வெளியே வந்தான். அப்போ நம்ம நினைக்கிறோம் அவ்வளவுதான், இயேசு எனக்கு அற்புதம் செய்து விட்டார், ஓகே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் கொஞ்சம் நில்லுங்கன்றார். மரித்தவன் வெளியே வந்தான், ஆனால் அவன் இன்னமும் எப்படித்தான் இருக்கிறான்? கட்டப்பட்டிருக்கிறான். கவனித்தீர்களா? மரித்தவன் வெளியே வந்தான், மரித்த நிலை மாறியது, எல்லாம் புதுப்பிக்கப்பட்டது, எல்லா பாகங்கள் புதிதானது. ஆனால் அவன் இன்னமும் எப்படி இருக்கிறான்? அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். ஐயா, என்னை கர்த்தர் உயிர்ப்பித்தார், என் வாழ்வை மாற்றினார், எல்லாம் ரைட்டு. ஆனா இன்னமும் அநேகர் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். ஆண்டவர் அவனை பார்த்து, பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்றார், இவனை கட்டவிழ்த்து விடுங்கள். அப்ப நம்முடைய லைஃப்ல இப்படிப்பட்ட அனுபவங்கள் மிக முக்கியமானது. உயிர்ப்பிக்கப்படுவது ஒரு அனுபவம் என்றால், உயிர்ப்பிக்கப்பட்டவனும் எப்படி இருக்க முடியும்? இது புரியுதுங்களா? இப்போ சத்தியம், உயிர்ப்பிக்கப்பட்டவர்களும் கட்டப்பட்ட நிலையில் வாழ முடியும் என்பதற்கு இந்த ஒரு உதாரணம் நமக்கு ஒரு தெளிவை தருகிறது. அப்போ இன்னைக்கு நம்ம கொஞ்சம் யோசிப்போம். ஒருவேளை கர்த்தர் சில ஆண்டுகளுக்கு முன்பாக நம்மை உயிர்ப்பித்திருக்கலாம், பாவத்திலிருந்து அல்லது பலவிதமான சூழ்நிலையிலிருந்து. இப்போ நமக்கு சில விஷயங்கள் எல்லாம் பழைய மாதிரி செயல்பட ஆரம்பித்திருந்தாலும், நாம் இன்னும் ஒரே இடத்தில் இருக்கிறோம் அல்லது ஒரே நிலையில் இருக்கிறோம், ஒரு வளர்ச்சி குன்றிய நிலையில் இருக்கிறோம் என்றால் இன்னொன்றையும் யோசிக்கணும். உயிர்ப்பிக்கப்பட்ட நான் கட்டவிழ்க்கப்பட்டேனா? உயிர் இருக்குது, அதே நேரத்தில் கட்டுகளும் இருக்குது, ஜீவன் இருக்குது. ஆனா என்னை வெளியே செயல்படக்கூடாதபடி, என்னை சுதந்திரமாய் வாழக்கூடாதபடி, நான் நினைத்தது எதுவும் நடக்கக்கூடாதபடி என்னை இன்னமும் ஏதோ ஒரு வல்லமை, ஏதோ ஒரு காரியம் என்னை இன்னும் கட்டி இருக்கிறது. அப்போ இந்த கட்டுகள் அறுக்கப்பட கர்த்தர் விரும்புகிறார். புரியுதுங்களா? இப்போ நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன், ஆனால் இன்னமும் கட்டப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு இயேசு நம்மை உயிர்ப்பிக்க மட்டுமல்ல, நம்மை கட்டி இருக்கிற அத்தனை கட்டுகளையும் அவிழ்த்து இந்த உலகத்திற்கு நம்மை வெளிப்பட சாட்சியாய் நிறுத்த, பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க அவர் விரும்புகிறார். இந்த கட்டுகள் மறைவாக இருக்கிறது. அதில் நேற்றைக்கு நான் சொன்ன மீறுதல்கள் என்னும் கட்டுகள், உபத்திரவம் என்னும் கட்டுகள். இன்னும் ஒரு வசனத்தை இன்றைக்கு நான் தியானிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். சங்கீதம் 18:5, பாதாளத்தின் கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. போதுங்க, ரொம்ப ஷார்ட்டா இந்த காரியங்களை சொல்லி விடுதலை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். பாதாளத்தின் கட்டுகள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய நேரங்கள் இதை பற்றி நம் புரியாது. பாதாளத்தின் கட்டுகள் ஒன்று உண்டா? ஆமா. அது எப்படிப்பட்ட அனுபவம்? அந்த கட்டுகளில் இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், இந்த பாதாளத்தில் இருக்கிற வல்லமைகள் ஒரு மனிதனை எப்பொழுதும் மேற்கொள்ளும்படியாகவே போராடும். நிறைய வசனங்கள் நான் சொல்றேன், நீங்க வீட்டில் போய் அதை படித்து பார்த்து கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலேயும், சங்கீதம் 31ஆம் சங்கீதம் 17வது வசனத்திலேயும் பார்த்தீங்கன்னா, அது துன்மார்க்கன் அந்த பாதாளத்தில் இருப்பான், அவன் அங்கு செல்லுகிறான். அது நல்ல ஒரு நிலை அல்ல, அது துன்மார்க்கமான வல்லமைகள் நிறைந்த இடமாக நாம் பார்க்க முடியும். நீங்கள் ஏசாயா 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் 13, 14, 15 இதையெல்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா, அங்கே சாத்தானை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு நாள் என்ன நினைக்கிறான்? நான் வானத்துக்கு ஏறுவேன், அவருக்கு ஒப்பாவேன்,
அவருடைய சிங்காசனத்துக்கு ஈக்குவலா நானும் இருப்பேன். அதாவது கர்த்தரை என்ன செய்ய நினைக்கிறான்னா மேற்கொள்ள நினைக்கிறான். அதாவது அவருடைய ஸ்தானத்தை அடைய நினைக்கிறான். அப்படிப்பட்டவனை கடவுள் என்ன செய்கிறாருங்க, அந்த 15ஆம் வசனம் என்று நினைக்கிறேன், வாசிப்போம். ஆனாலும் எங்கே தள்ளுண்டு போனான்? பாதாளத்திலே தள்ளுண்டு போனான் சாத்தான். ஆனா அவன் என்ன செய்ததற்காக அங்கு தள்ளப்பட்டான் என்றால், அவன் ஒரு காரியத்தை அடைய நினைக்கிறான், கடவுளுடைய ஸ்தானத்தை அடைய நினைக்கிறான். அவர் சிங்காசனத்துக்கு சமமாய் இருக்கும்படி அவன் அதை விரும்புகிறான். வானத்துக்கு மேல் ஏறுவேன், கடவுளுக்கும் மேலாவேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது கர்த்தர் அவனை எங்க தள்ளுகிறார்? சரி, இப்ப அவனுடைய வல்லமை எப்படிப்பட்ட வல்லமைன்னு புரியுதுங்களா? அவன் எப்பொழுதும் ஒரு இடத்தை அபகரிக்க, ஒரு காரியத்தை மேற்கொள்ள ஜெயிக்கிறவனாக இருப்பான். எப்பொழுதும் இந்த பாதாளத்தின் கட்டுகள் யாரையாவது கட்டிவிட்டால் அவங்க லைஃப்ல ஒரு நாளும் அவர்கள் ஜெயிக்க மாட்டார்கள். தோல்விகள் தோல்விகள் தோல்விகள், ஏதாவது ஒன்று அவர்களை மேற்கொண்டே இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, என்ன பண்ணாலும் நான் தோத்துறேன், என்ன முடிவுகள் எடுத்தாலும், என்ன மாதிரியான சூழ்நிலைக்குள்ள போனாலும், யார்கிட்ட உட்கார்ந்து ஆலோசனைகள் கேட்டாலும் என் லைஃப்ல தோல்விகள் தாங்க மிஞ்சுது, என்னால வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியல, எந்த விஷயத்திலும் ஜெயிக்க முடியல, பண விஷயத்துல ஜெயிக்க முடியல, வாழ்க்கை உறவுகள்ல ஜெயிக்க முடியல, எல்லாத்திலையும் ஃபெயிலியர். காரணம் என்ன தெரியுமா? இந்த கட்டுகள் ஒரு மனிதனை கட்டும்போது அவன் எல்லாவற்றிலும் தோல்வி அடைகிறவனாய் மாறுகிறான். ஏனென்றால் அந்த பாதாளத்தில் இருக்கிற ஒரு வல்லம் இருக்கு பாருங்க, அது எப்பொழுதும் மேற்கொள்ளும் ஒரு ஆற்றல் உடையது. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அந்த பாதாளத்திலிருந்து ஒரு மிருகம் வருகிறது. அது ஜெயிக்கிறத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அதை பத்தி இப்ப நம்ம அதிகமாய் தியானிக்க வேண்டாம். நீங்க வீட்டில் படிச்சு பார்த்துங்க. அந்த அதிகாரத்தில், வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் அந்த 7வது வசனத்தை மட்டும் வாசிக்க கேட்கிறேன். முடித்திருக்கும் போது பாதாளத்தில் இருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து, அந்த பாதாளத்திலிருந்து புறப்படுகிற அந்த மிருகம், அப்புறம் வெட்டுக்கிளிகள், அதெல்லாம் அந்த அதிகாரத்தில் இருக்கும். எல்லாமே என்ன பண்ணுதுன்னா ஜெயிக்கிறது. கவனிச்சுட்டே வாங்க, அந்த வல்லமைகள் ஜெயிக்கும். அந்த கட்டுகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருந்தா அவன் தோற்று கொண்டே இருப்பான். பிரச்சனைகள் அவனை வென்று கொண்டே இருக்கும். பிசாசு வெல்லுவான், மனுஷன் வெல்லுவான், சத்துரு வெல்லுவான், பொல்லாத ஆவிகள் அவனை வெல்லும். ஆனா அவன் லைஃப்ல பாத்தீங்கன்னா தோற்று கொண்டே இருக்கிற பரிதாப நிலை காணப்படும். அதனாலதான் கவனிச்சுட்டே வாங்க, அதனாலதான் இயேசு அந்த பாதாளத்தின் வல்லமையை அவர் தன் சிலுவையில மேற்கொண்ட போது அங்கே கேட்கப்பட்ட கேள்வி என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55வது வசனத்துல, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே என்ன எங்கே, ஜெயம். இப்ப புரியுதுங்களா? பாதாளத்தின் வல்லமை என்னன்னா ஜெயிக்கிற வல்லமை. அது ஒரு மனிதனை வாழ விடாது, அவன் தன்னுடைய முடிவுக்கு ஏற்றார் போல இருக்க விடாது. நீங்க எல்லாம் சேர்ந்து நல்ல திட்டங்களை எடுத்தா கூட அது மேற்கொள்ளும், பாவம் செய்ய மேற்கொள்ளும். அவங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைச்சா கூட அதை மீறி அவர்கள் பாவம் செய்வார்கள். அவர்கள் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது என்று நினைத்தாலும் அவர்களை மீறி அது பேச வைக்கும். ஒரு இடத்திற்கு போகக்கூடாது நினைச்சாலும் அவர்களை மீறி அது போக வைக்கும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுவானாலும் அதை மீறி செய்ய வைக்குது பாருங்க. நீங்க சொல்றீங்க, இது நானே இல்லைங்க, நானா அப்படி நடந்துகிட்டேன், நானா அப்படி பேசினேன், நானா இப்படி பண்ணிட்டேன், எனக்கே தெரியலன்றாங்க. கரெக்ட், உங்களுக்கு தெரியல. அது ஒரு பாதாளத்தின் வல்லமை. அந்த வல்லமைகள் சில நேரம் சில மனிதர்களை கட்டிவிடும் போது அவர்கள் தன்னை மீறி அவர்கள் சில காரியங்களை செய்து இவர்கள் தோற்று போனவர்களாக, அந்த வல்லமைகள் ஜெயிக்கிறதாக அது காண்பிக்கப்படுது. அதனாலதான் கர்த்தர் சொல்றார், பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இயேசு பாதாளத்தின் வல்லமையை ஜெயித்த போது அவர் கேட்டாரு, இப்போ உன்னால ஜெயிக்க முடியுமா? பாதாளத்தின் வல்லமைகள் ஜெயிக்கும் ஒரு வல்லமையா இருக்குது. அதனாலதான் ஓசியாவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலையும் வாசிக்கும் பொழுது, பாதாளமே உன் சங்காரம் எங்கேன்னு கேட்பாரு. பாதாளத்தின் வல்லமை அப்ப என்னதான் பண்ணும்? சங்காரம் பண்ணும். ஒருவனை அழிக்கும், ஒருவனுடைய பொருளாதாரத்தை அழிக்கும்,
ஒருவனுடைய நல்ல சுகத்தை அழிக்கும், நல்ல கேரக்டரை அழிக்கும், நல்ல சிந்தனைகளை அழிக்கும், நல்ல எண்ணங்களை அழிக்கும். இப்ப இந்த வல்லமையோடு பல பேர் போராடுகிறார்கள். அவங்கள மீறி ஏதோ ஒன்று நடக்கிறது தெரிஞ்சும் கூட அது என்ன என்று தெரியாதனால அவங்க நார்மலா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்று இரவு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை ஒருவேளை நமக்குள்ளேயோ அல்லது நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற யாருக்குள்ளேயோ அது இருப்பதாக நீங்கள் இப்பொழுது உணர்ந்தால் கர்த்தர் இன்றைக்கு அவர்களுக்கு விடுதலை தரப்போகிறார். அல்லேலூயா. இனி நாம் தோற்கிறவர்கள் அல்ல, இயேசுவின் வல்லமையால் இரத்தத்தால் ஜெயிக்கிறவர்களால் கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஆமென். இந்த வல்லமைகள் இன்றைக்கு அழிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இதை சொன்னா பாருங்க, சாத்தான் நான் மேலே ஏறுவேன், அவனை பிடிப்பேன், நான் அங்கே இருப்பேன். இன்னைக்கு ஒரு சாத்தான் அப்படிதான் நமக்குள்ள கிரியை செய்து, ஓ நீங்கள் வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா, எப்படியாவது இதை நான் என்ன செய்கிறேன், அதுக்கு மேலே ஒரு செலவை கொண்டு வருவது, அதற்கு மேலே ஒரு நஷ்டத்தை கொண்டு வருவது, நீங்கள் இவ்வளோ சம்பாதிக்கிறீங்களா அதுக்கு மேலே ஒரு காரியத்தை செய்வது. இந்த வல்லமையே ரொம்ப மோசமான ஒரு வல்லமை. நீங்கள் நியாயாதிபதிகள் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 3 to 6 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 3 to 6 கவனிங்க. இஸ்ரவேலர்கள் விதை விதைத்திருக்கும் போது அவங்க தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக அவர்கள் உழைக்கிறார்கள். அவங்க வேலைக்கு போகிறாங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க. ஆனால் இவங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா பின்னாடியே என்ன வருதுன்னா, அமலேக்கிய புத்திரர்கள் 4ஆம் வசனத்தில் அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி அந்த நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். கஷ்டப்படுறோம், ஆனால் பிசாசு ஒரு பணத்தை என்ன செய்யறது இல்லை, வைக்க மாட்டான். நல்லதாக சாப்பிட்றீங்க, நல்ல பழங்கள் சாப்பிட்றீங்க, நல்ல உணவுகள் சாப்பிட்றீங்க, உங்கள் சரீரத்தில் எங்கே இருக்குது ஆரோக்கியம், அதைத்தான் வைக்கிறதே இல்லையே. எல்லாத்தையும் நம்ம கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து செய்தாலும் இந்த வல்லமைகள் இருக்கு பாருங்க, இந்த மீதியானிய ஆவிகள் அது ஒரு குடும்பத்துக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா ஒன்றையும் அங்க என்ன செய்யாது, வைக்காது. நிலத்தின் விளைச்சலை கெடுப்பதே அதுடைய வேலை. எல்லா ஆசீர்வாதங்களை கெடுப்பதே இந்த பிசாசினுடைய வல்லமைகள். எல்லா மனுஷனுக்குள்ள இருக்கிற நல்ல எண்ணங்களை கெடுப்பதே. சொல்லுவாங்க, இந்த மனுஷனுக்குள்ள ஒரு நல்ல குணமும் இல்லாத அளவுக்கு அவனை அப்படியே தலைகீழாய் மாற்றி போடுவது. அடுத்த வசனத்தில் நீங்கள் வாசிக்கிற போது, அந்த 6வது வசனத்தில், இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர்கள் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். போதுங்க. சில வல்லமைகள் இன்றைக்கு குடும்பங்களிலே கிரியை செய்யும் போது பார்க்குறீங்க, அது நம்மை மேற்கொண்டு கொண்டே இருக்கிறது. சில வல்லமைகள் நம்மை சிறுமைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. உங்க தலையை உயர்த்த விட மாட்டேங்குது. சிறுமைப்படுத்தப்படுகிறோம். என்ன ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல. ஏதோ ஒரு விதத்துல அந்த நம்முடைய தலை உயரக்கூடாதபடி, நமக்கு ஒரு மேன்மை வரக்கூடாதபடி, நமக்கு ஒரு நல்ல பெயர்கள் வரக்கூடாதபடிக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனையை உருவாக்கி, ஒரு போராட்டத்தை, ஒரு நஷ்டத்தை, ஒரு அவமானத்தை உருவாக்கி நம்மையோ அந்த வல்லமைகள் சிறுமைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த வல்லமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு வேறறுக்கும்படியாக இன்று இரவு கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. எந்தெந்த குடும்பங்களில் தொடர்ந்து நஷ்டம், தொடர்ந்து இழப்பு, நாங்களும் கஷ்டப்பட்டு குருவி சேர்க்கிற மாதிரி சேர்க்கிறோம் ஐயா, ஆனா எங்கிருந்து தான் ஒரு பிரச்சனை வரும் தெரியாது, அப்படியே துடைத்து விட்டு போகிறது. ஒன்றும் கிடையாது. வசனம் சொல்லுது, அவர்கள் ஆடுகளை ஆகிலும் கழுதைகளை ஆகிலும் மாடுகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். அவங்க எப்படி வருவாங்களாம், வெட்டுக்கிளிகளை போல வருவாங்களாம். திரளான பிரச்சனைகள், திரளான போராட்டங்கள் சிலருடைய குடும்பங்களிலே வந்து, அது வருவதும் தெரியல போவதும் தெரியல. ஆனா கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா அங்க நிறைய விஷயங்கள் இல்லை. அவர்கள் பார்த்திருந்த நன்மைகளே அங்க இல்லை. நல்லா இருக்கிறாரு கணவர்,
நல்லா தான் போயிட்டு வந்துகிட்டே இருக்கிறாரு. திடீர்னு கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அவருக்குள்ள அந்த இருக்கக்கூடிய நல்ல குணாதிசயங்கள் இல்லவே இல்லை, அழிச்சிட்டான் எப்பயோ. அது சில நேரங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு நடக்கும், பிள்ளைகளுக்கு நடக்கும், வாலிப பிள்ளைகளுக்கு. அவங்க சொல்லுவாங்க, ஏன் பிள்ளையான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குது, என்னால நம்ப முடியல, இது ஏன் வீடான்னு. எப்படி இந்த மனிதர்கள் மாறினார்கள்? சில நேரங்களில் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற முதலாளிகள் அப்படி மாறிடுவாங்க. நல்லாதான்ப்பா இருந்தான் நேத்து வரைக்கும், எப்படிதான் இந்த நல்ல குணங்கள் போய் இன்னைக்கு எனக்கு விரோதமாய் செயல்படுகிறான், என்னை அழிப்பதே இவன் தான் என்று இப்போதான் எனக்கு தெரியுன்றோம். இந்த வல்லமைகள் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடு தான் அதிகமாய் போராடுகிறது. காரணம், நாம் அவருடைய ராஜ்யத்துக்கு சொந்தமானவர்கள். எப்பொழுதும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இந்த உலகத்தின் ராஜ்யத்தில் ஆண்டு கொண்டிருக்கிற இந்த பிசாசுக்கும் நிறைய போராட்டம் தான். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வந்த உடனே இந்த எல்லா வல்லமைகள் நம்ம எதிர்க்க ஆரம்பிக்கிறது. நீங்க இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள வளர வளர இந்த வல்லமைகள் இன்னும் உக்கிர கோபத்தோடு போராடுகிறது. ஆனா இது புரியாம நம்ம என்ன செய்யறோம்? கிறிஸ்தவ வாழ்க்கைனா ஏதோ சாதாரண வாழ்க்கை நினைச்சிட்டீங்க. இல்ல, பவுல் சொல்லுகிறார், போராடும், நல்ல போராட்டத்தை போராடணும். போராடக்கூடிய வாழ்க்கை, அது ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. அந்த போராட்டத்துல சேனைகளின் கர்த்தர் இயேசு நம் கூட இருக்கிறார். அவர்தான் அதிபதி. அவர் முன் செல்கிறார். அவர் சொல்றாரு, நான் இந்த பாதையை கடந்து வந்திருக்கிறேன், இந்த எல்லா போராட்டங்கள், யுத்தங்கள் எல்லாவற்றையும் நான் கடந்து வந்திருக்கிறேன். என்னை பின்பற்றுகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் என் வல்லமையை நான் தருகிறேன், அவர்களும் இதை கடக்கட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு என்ன மாதிரியான கட்டுகளில் நாம் இருக்கிறோம்? ஒருவேளை இந்த பாதாளத்தின் கட்டுகள் நமக்குள் இருந்து நம்மை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறதா? நன்மை செய்யக்கூடாதபடி, பரிசுத்தமாய் வாழக்கூடாதபடி, தேவனுக்கு உண்மையாய் செயல்படக்கூடாதபடி, வேலை ஸ்தலங்களிலே நீதியாய் செயல்படக்கூடாதபடி, சரியாக நம்முடைய குடும்பத்தை பராமரிக்க கூடாதபடி, நம்மை மேற்கொண்டு சண்டைகளை கிளப்புவது, பிரச்சனைகளை உருவாக்குவது, தேவையில்லாத குழப்பங்களை கொண்டு வருவது, இவைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குமானால் இந்த இரவு நாம் இந்த விடுதலைக்காக ஜெபித்தே ஆக வேண்டும். ஐயா, நீங்க உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கலாம் லாசருவை போல, ஆனா கட்டப்பட்டு இருக்கிறீர்கள். அந்த கட்டுகள் அவிழ்க்கப்பட்டாதான் பூரணமான விடுதலை, பூரணமான சாட்சி நமக்கு உண்டாகும். இல்லைன்னா அறகுற வாழ்க்கை தான். உயிர்ப்பிக்கப்பட்டு என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு அநேகருக்கு பாருங்க, சில நேரங்களில் ஐசியூ வார்டில் இருக்கிறவங்க எல்லாம் உயிரோட தான் இருக்கிறாங்க. அவங்களால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? எழுந்து நடக்க முடியுமா? அவங்களால தானா ஆகாரத்தை சாப்பிட முடியுமா? இன்னைக்கு உயிர் மட்டும் இருக்குன்னு நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்பா, கடவுள் எனக்கு நல்ல ஜீவனை கொடுத்திருக்கிறார், நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார், நல்ல வருமானத்தை கொடுத்திருக்கிறார். இது எல்லாம் ஜீவன். வருமானம் ஒரு ஜீவன், உங்க குடும்ப உறவு ஒரு ஜீவன். இது போதுமா? குடும்பம் இருக்குது, உறவு இருக்குது, வேலை இருக்குது, வருமானம் இருக்கு. உங்களால ஏதாவது செய்ய முடியுதான்னு கேட்கிறேன். இதை வைத்து உங்களால சமாதானமாய் வாழ முடியுமா? இதில் ஏதாவது ஒரு காரியத்தில் ஜெயம் பெற முடிகிறதா? அதை யோசியுங்கள். தேவன் எனக்கு நல்ல குடும்பம் கொடுத்தார், நன்றி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் என் குடும்பத்துக்குள்ள தேவன் எதிர்பார்க்கிற காரியங்கள் இல்லையே. நல்ல வேலை கொடுத்திருக்கிறார், சந்தோஷம். ஆனா அந்த வேலைக்கு செல்ல முடியாத 1008 பிரச்சனைகள். இந்த வேலையை விட்டுடலாமா, வேண்டாமா, தொடரலாமா? அங்க பலவிதமான எதிர்ப்புகள். நல்ல வருமானங்கள், 1,00,000 வருமானம், 50,000 வருமானம், நல்ல வருமானங்கள். ஆனா அந்த வருமானத்தை கொண்டு உங்களுடைய எதிர்காலத்திற்கு எதையாவது சேர்க்க முடியுதா? அத்தனையும் இஎம்ஐக்கு தான் போயிட்டு இருக்குது. அத்தனையும் லோன்கள், அத்தனையும் தேவையில்லாத செலவுகள். இதுவா வாழ்க்கை? 1,00,000 நான் வாங்குகிறேன், 1,00,000க்கு மேல கடன் கொடுக்கிறேன்னா இதுவா வாழ்க்கை? இதுதான் லாசருவின் நிலை. உயிர் இருக்குது ஐயா, ஆனா கட்டப்பட்டு இருக்கிறேன் நானு. என் வாழ்க்கைக்கு என்னாலே பிரயோஜனம் இல்லை. எல்லா குடும்ப உறவு இருக்குது, ஆனா டெய்லி சண்டைகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபங்கள், கசப்புகள், வைராக்கியங்கள், மன்னிக்க முடியாத நிலைகள். இதுவா குடும்ப உறவு? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு உயிர் இருப்பதை போல எல்லாவற்றையும் வைத்திருக்கிறோம்,
ஆனால் தேவன் விரும்புவது கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டும். அந்த வாழ்க்கைக்காகத்தான் இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இப்போ உங்களுக்கு என்ன வேண்டும் என்பது புரிகிறதா? இப்ப எல்லாம் இருக்குது, ஆனா இதில் எல்லாமே சொதப்பலா இருக்குதுன்னு அர்த்தம். எல்லாத்திலையும் பிரச்சனைகள் இருக்குது, எல்லாவற்றிலும் தீர்க்க முடியாத காரியங்கள் இருக்கு என்றால் இன்று இரவு கர்த்தாவே என் கட்டுகளை அறுத்து விடும் ஆண்டவரே, என் கட்டுகளை அறுத்து விடும் ஆண்டவரே. நல்ல பேருக்கு வேலை வருமானம் போயிட்டு, ஆனா வீட்டுல ஒவ்வொரு மாசமும் போராடுகிறோம். எதை தூக்கி எதுல போடுறது, எதை சமாளிக்கிறது, எதை ரொட்டேஷன் பண்றது. இந்த போராட்டமான வாழ்க்கை மாற வேண்டும். இந்த கட்டுகள் மாற வேண்டும். இந்த கடன் சுமைகள் மாற வேண்டும். இந்த சரீரத்துள்ள வியாதிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கர்த்தர் வைக்க வேண்டும். நல்ல பணக்காரங்களா இருப்பாங்க, ஆனா அவ்வளோ சரீரத்துல வியாதியோடு இருப்பாங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு அவ்வளோ ஆயிரங்கள் செலவு பண்ணணும். நிறைய பணம் எல்லாம் மெடிசனுக்கு போகும். இது ஆசீர்வாதமான வாழ்க்கை. நாம் இதுக்கும் நன்றி சொல்லி சாட்சி சொல்லிட்டு வேற இருப்போம். ஆண்டவரே பரவாயில்ல, போன மாசம் ஒரு 1 லட்சம் ரூபாய் எனக்கு மெடிக்கல் செலவு இருந்தது, நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு 1 லட்சம் ரூபாவை கொடுத்தாரு சொல்றீங்களே. கொஞ்சம் யோசித்து பாருங்க. 1 லட்சம் வேணுமா? உங்களுக்கு சரீரத்துல சுகம் வேண்டுமா? எது தேவை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த மாசம் 1 லட்சம் ரூபாய் ஆண்டவர் கொடுத்தா ஓகேவா? நம்முடைய சிந்தனைகள், நாம் ஜெபிக்கக்கூடிய ஜெப விண்ணப்பங்கள் எப்படி இருக்கிறது? நம்ம நிறைய பேரு இந்த கடனுக்கு தேவையானது வந்தா போதும் நினைக்கிறோம். மாசம் மாசம் வட்டி கொடுக்கணும் ஆண்டவரே, அந்த வட்டிக்கு எனக்கு பணம் கிடைத்தால் போதும். இல்ல, எனக்கு கடனே இருக்க கூடாதுன்னு ஜெபம் பண்ணணும். என்னுடைய சரீர அல்லது இந்த மாதிரியான மருத்துவ செலவுகளுக்கு பணம் கொடுங்க ஆண்டவரே அப்படி ஜெபம் பண்ணாதீங்க. எனக்கு இந்த மருத்துவ இந்த பிரச்சனை, என் சரீரத்தில் இருக்கிற நோயை சுகமாக்கும் ஆண்டவரே, விடுதலை செய்யும் ஆண்டவரே. இன்றைக்கு நாம் அப்படி ஜெபிப்போமே, அதுதானங்க ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, அதுதானங்க சாட்சி உள்ள வாழ்க்கை, அதுதானே இயேசு நம்மோடு இருப்பதற்கான அடையாளம், அதுதானே தேவனுடைய வார்த்தைகள் என்னை ஆசீர்வதிப்பதற்கான அடையாளம். இன்றைக்கு அந்த அடையாளத்தை தொலைத்து விட்டு இந்த உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு அடையாளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும், சாப கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும், இந்த மீதியானிய வல்லமைகள் ஓடி போக வேண்டும். அன்றைக்கு கிதியோன் தன்னுடைய அந்த கோதுமையை பாதுகாக்கும்படி திராட்சை ஆலைக்குள் போய் மறைத்து போரடித்துக் கொண்டிருக்கிறான். மறைத்து போரடிக்கிறான், காப்பாத்தி கொண்டிருக்கிறான் தன் வருமானத்தை. இதெல்லாம் ஆசீர்வாதமான வாழ்க்கை. நீங்க மறைத்து 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 எத்தனை காலம் இப்படி காப்பாற்றுவீர்கள்? மறைந்து வாழ்வதா கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், போதும் கிதியோனே, பராக்கிரமசாலியே, இன்று நான் உனக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த மீதியானியரை நீ முறியடிக்க வேண்டும். போதும் பயந்து பயந்து நீ வாழ்ந்தது, பதுங்கி பதுங்கி உன் வருமானங்களை பயந்து பயந்து சேகரித்த நாட்கள் போதும். இதையெல்லாம் கை வைக்கிற அந்த வல்லமைகளை கர்த்தர் அழிக்கும்படி விரும்புகிறார். இந்த மீதியானிய வல்லமைகள் நம் குடும்பத்தை விட்டு வெளியேற வேண்டும். எல்லாவற்றையும் அழித்து கொண்டிருக்கிறது. கஷ்டப்படுறோம், நம்ம கண்ணீரோடு கூட சில காரியங்களை செய்கிறோம். சில நேரங்களில் உழைத்து விட்டு வீட்டுக்கு வரும்போது அவ்வளவு பலவீனங்கள் இருக்கும் சரீரங்கள்ல. ஆனா அநியாயமா சாத்தான் அதை கொண்டு போய் சாப்பிடுறான் பாருங்க அந்த காசெல்லாம். இந்த சாபங்கள் மாறும்படி கர்த்தரிடத்தில் நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோங்க, ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. எனவே இப்படி இருக்கிற எந்த விஷயங்களானாலும் நீங்க ஒரு முடிவு பண்ணுங்க. இன்னைக்கு 31ஆம் தேதி, இன்னியோடு எனக்கு எல்லா செலவுகளும் முடியும் ஆண்டவரே. நாளையிலிருந்து எந்த தேவையில்லாத செலவுகள் என் வாழ்க்கையில வரக்கூடாது ஆண்டவரே. எந்த விதமான தேவையில்லாத நஷ்டங்கள் வரக்கூடாது. இனி ஒரு பலவீனம் இந்த சரீரத்தில் ஆளுகை செய்யக்கூடாது ஆண்டவரே. ஒரு நோய்க்கும் வியாதிக்கும் இந்த சரீரத்தில் இடமில்லை ஆண்டவரே என்று நீங்கள் ஜெபித்து பாருங்கள். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை சுகமாய் வாழ வைப்பா, சுகமாய் வாழ வைப்பா. நாம் சுகமாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். அவர் சொல்றார், இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே நம்ம கர்த்தருடைய விருப்பங்க. அங்க 3 யோவான்ல சொல்றாரு,
பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு, சுகமாயிரு. தேவன் யாரையும் சுகவீனத்தோட வாழ அவர் விரும்பல. அப்ப இந்த கட்டுகள் எல்லாம், ஒரு மனுஷன் இருந்தாலா, லூக்கா 13ஆம் அதிகாரத்துல ஒரு அம்மா சர்ச்சில் இருக்கிறாங்க. அந்த அம்மா 18 ஆண்டுகள் கூனியா இருக்கிறார்கள். அந்த அம்மா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, இது தற்செயலாய் அல்லது சரீரத்துல அதுவா வந்த பிரச்சனை, அது என்னவோ, அது என் எலும்பு பகுதியில் ஏதோ ஒரு பிரச்சனைப்பா, அது ஆயிடுச்சு, 18 ஆண்டுகள் ஆயிடுச்சு, அப்பவே அந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லி அவங்க சர்ச்சில் இருக்கிறாங்க. கவனிச்சு பாருங்க. ஆனா இயேசு அந்த அம்மாவை முன்னாடி அழைத்து அந்த கையை அந்த அம்மா மேல வைத்து சொல்றாரு, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய். அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்கறாங்க, பார்த்துட்டு சொல்றாங்க, சார் இது நார்மல் பிரச்சனை, இது என்ன விடுதலைன்னு பேசுறீங்க? இன்னைக்கு சில நேரங்கள் அப்படிதான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். எனக்கு என்னங்க பிரச்சனை, இது சின்ன வயசுல இருந்து எனக்கு இருக்கு, இது 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் எனக்கு இருக்கு, இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கவனிங்கள், சாத்தான் இவளை 18 ஆண்டுகள் கட்டி இருந்தார். இந்த நோய்க்கு பின்னாடி என்னங்க இருந்தது? ஒரு கட்டு இருந்தது. எழும்பவே முடியலங்க. இந்த கால்கள் ரொம்ப வருஷமா எனக்கு வரல, ரொம்ப வருஷமா அந்த கை வரல, ரொம்ப வருஷமா சில உறுப்புகள் அப்படி செயலிழந்த மாதிரி இருக்கு நீங்க சொல்றீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், சாத்தான் உன்னை கட்டி இருக்கிறது உனக்கு தெரியல. நம்ம நினைச்சிட்டோம், எனக்கு போய் சாத்தான் கட்டா. சில பேர் சாத்தானாலே ரொம்ப பயப்படுவாங்க, சே அசிங்கம். அப்படிலாம் இல்லை. நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவரை பாடுறேன், துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், எனக்குள்ள சாத்தானா? நன்றாய் கவனியுங்கள். அந்த அம்மா எங்க இருக்கிறாங்க? சபையில் இருக்கிறாங்க. நம்ம மொழியில பேசிப்போம், சபையில் இருக்கிறாங்க. அங்க என்ன நடக்குது தெரியுமா? ஆக்சுவலா அந்த அதிகாரத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது 13ஆம் அதிகாரத்துல ஒரு வாசிங்க, அதுக்கு முன்னாடி வசனம் போட்டீங்க. இப்போ ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில், நல்லா கவனிச்சிங்க, அவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கிறார். கரெக்டுங்களா? இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. ஒரு நாள் இப்படி ஒரு ஜெப ஆலயத்தில் அவர் மெசேஜ் கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்க மார்க் 5ஆவது அதிகாரத்தை நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்க இயேசு அந்த கடற்கரையிலிருந்து போகும்போது வஸ்திரம் இல்லாத லேகியோன் பிடித்த மனுஷன் அவரை தூரத்தில் கண்டு என்ன பண்றான்? ஐயோ தேவனுடைய குமாரனே, உமக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு அலக்கழிக்கிறான். இன்னொரு இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த பிசாசு இயேசுவை கண்ட போதெல்லாம் அப்படி அலக்கழிக்குது. நம்ம நினைச்சுக்கிட்டோம் அதுதான் பிசாசு. எப்படி? அது பிசாசு. ஆனா இங்க இந்த அம்மா எப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க? அலக்கழிக்கப்படல. இப்ப ஜெப ஆலயம், நம்ம சர்ச்சை வச்சுப்போம், நம்ம சர்ச்சில் மெசேஜ் மட்டுமா கொடுக்கிறோம்? ஜெபம் பண்றோமா? நல்ல பாடல்கள் பாடுறோம், நல்ல வர்ஷிப் பண்றோம், நல்ல ஜெப நேரங்களில் கொஞ்சம் ஜெப குறிப்புகள் கொடுத்து நடத்தப்படுறோம். அப்புறம் நல்ல செய்தி, நல்ல காணிக்கை நேரம் எல்லாம் இருக்குதுங்க. அது போல அங்க இருக்குன்னு வச்சுங்க, எல்லாம் இருக்குது. அந்த அம்மா அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. பாடல் வேலைகள் நல்ல கூட சேர்ந்து பாடுறாங்க, ஜெப நேரம் நல்ல ஜெபிக்கிறாங்க, ஆராதனை வேலை கையை நல்ல உயர்த்தி ஆராதிக்கலாம், செய்தி வேலை நல்ல ஆழ்ந்த சிந்தனையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இவைகள் எல்லாம் நாம் நன்றாக இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் அல்ல. புரியுதுங்களா? நான் சொல்றது விளங்குதுங்களா? நம்ம நல்லா இருக்கிறோம், நான் பாட்டு பாடும்போது எனக்கு ஒன்றும் ஆகல, ஜெபிக்கும் போது எனக்கு ஒன்றும் ஆகல, மெசேஜ் கொடுக்கும் போது எனக்கு ஒன்றும் ஆகல, நான் ஒன்றும் அலக்கழிக்கப்படல, நான் ஒன்றும் இயேசுவே தேவகுமாரனின் கத்தல, நான் அமைதியா இருக்கிறேன். ஆனால் இயேசு சொல்லுகிறார், 18 ஆண்டுகள் இவளை ஒரு வல்லமை கட்டி இருக்கிறது, கட்டி இருந்தது. ஆனால் அவள் அமைதியாய் இருந்தாள். ஒரு நாள் இயேசு அவளை கண்டார். அல்லேலூயா! எத்தனை ஆண்டுகள் இப்படி மறைந்திருக்கிற பலவீனத்தின் வல்லமைகள் நம் சரீரங்களில் இருக்கிறது. அந்த பலவீனத்தோடு நாம் பாடுகிறோம்,
அந்த பலவீனத்தோடு கர்த்தரை துதிக்கிறோம், அந்த பலவீனத்தோடு தேவனை பற்றி பேசுகிறோம், தேவ வார்த்தையை கேட்கிறோம், கர்த்தருக்காக எல்லாம் செய்கிறோம். ஆனால் யாருக்கு தெரியும் அது சாத்தான் கட்டி இருக்கிற கட்டுகளாய் இருக்கலாமே? யாருக்கு தெரியும்? என்றைக்காவது யோசித்திருப்போமா? இத்தனை ஆண்டுகள் ஜெபிக்கிறேன், இத்தனை ஆண்டுகள் நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், ஆனால் இன்னமும் இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத பிரச்சனை இருக்கிறதே, இது ஏன் சாத்தானுடைய கட்டுகளாய் இருக்கக்கூடாது? அன்றைக்கு இயேசு அதை அடையாளம் கண்டார். அந்த அம்மா அங்கிருந்து கத்தல, ஐயா நீங்க பாடாதீங்க, ஐயா நீங்க ஜெபம் பண்ணாதீங்க, பிரசங்கம் பண்ணாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லலையே. அவங்க எப்படி இருந்தாங்க? ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க, ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க. எல்லா விசுவாசிகள் போல, எல்லா தேவ பிள்ளைகள் போல, எல்லா நல்லா இருக்கிறவங்க போல அமைதியா இருக்கிறாங்க. ஆனால் இயேசு அவளை கண்டார். இன்று இரவு இயேசு எத்தனை பேரை பார்க்கிறார் என்று எனக்கு தெரியாது. ஆனா ஒன்று நிச்சயம், இன்று இயேசு நம்மை காண்கிறார், நம்மில் அநேகரை காண்கிறார். அவருக்கு தெரியும் இந்தந்த சரீரங்கள்ல, இந்தந்த குடும்பத்துல, இந்தந்த உறவுகள்ல, இந்தந்த வீடுகள்ல என்னென்ன பிரச்சனைகள், சாத்தான் என்னென்ன கிரியைகள் செய்து கொண்டிருக்கிறான், எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராய் இந்த ஆராதனையிலே அவர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். இயேசுவின் பார்வை இன்று நம்மேல் இருக்கிறதையா நிச்சயமாய் சொல்ல முடியும். இயேசு நம்மை கண்டு இன்றைக்கு இந்த இறுதி நேரத்தில் நமக்கு ஒரு விடுதலை தரப்போகிறார். விடுதலை நிச்சயம், விடுதலை நிச்சயம். நீங்கள் விடுதலைக்காய் ஜெப சிந்தனையோடு நீங்க அப்படியே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருங்க. இன்னும் சில நிமிடங்கள் தான், சில நிமிடங்கள் தான். கட்டுகள் என்பது நிறைய பேருக்கு புரியல. அவங்க நினைக்கிறாங்க இவங்க தான் கட்டப்பட்டிருக்கிறாங்க, ஏன்னா அவங்க ஒரு மாதிரி பண்றாங்க. அவங்க சிரிக்கும் போது ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க, அவங்க ஜெப நேரத்தில் எழுந்து போயிடுறாங்க, அவங்க மெசேஜே கேட்க மாட்டாங்க. அதனால அவங்க யாரு? பிசாசினால் கட்டப்பட்டவர்கள் நீங்க நினைக்கிறீங்க, நான் நினைக்கிறேன். ஆனா ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க நல்லா ஜெபிக்கிறவங்க, அவங்க துதிக்கிறாங்க, அவங்க செய்தியை கேட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னொன்னு, இந்த 18 ஆண்டும் அந்த ஆலயத்துக்கு அவங்க தொடர்ந்து போயிட்டும் இருக்கிறாங்க. எத்தனை செய்திகள், எத்தனை ஆராதனைகள், எத்தனை ஜெபங்கள் நடந்திருக்குமா இல்லையா? எத்தனை பலிகள். ஆனா அந்த அம்மாவுடைய பிரச்சனையை கண்டுபிடிக்க முடிந்ததா? அவங்க மட்டும் இல்ல, அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவங்க அந்த சர்ச்சை சார்ந்தவங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, இது இயற்கையாக இருக்கிற பிரச்சனை. ஆனால் இயேசு அங்கே உள்ளே வந்தபோது அவர் இத்தனைக்கும் செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் ஜெபாலயத்திலே போதித்து கொண்டிருக்கும் போது அவளை கண்டார், அவளை கண்டார், அவளை தம்மிடத்திற்கு அழைத்தார். அழைத்தவர் அந்த அம்மா மேல தன்னுடைய கரத்தை வைத்தார். இன்று இரவு நீங்கள் நம்புங்கள், நீங்கள் எதிர்பாருங்கள், நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தாவே, இன்று இரவு உமது வல்லமை உள்ள கரம் என் மேல் வைக்கப்படுவதாக. எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது ஆண்டவரே, ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பதாக நான் உணர்கிறேன். எனக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. இன்று இரவு இந்த இடத்தை விட்டு நான் வெளியே செல்லும் போது என் வாழ்க்கையும், என் சரீரமும், என்னுடைய உறவுகளும், என் பொருளாதாரமும் நிமிர்ந்த நிலையில நான் போகணும் ஆண்டவரே. அது என்ன, நான் விடுவிக்கப்பட்ட நிலையில நான் போகணும் ஆண்டவரே. நான் எப்போதும் போல போக இன்னைக்கு நான் விரும்பலப்பா. நான் வந்தேன், எத்தனையோ ஆண்டுகளா வரேன், எத்தனையோ வாரங்களா வரேன், ஆனா இந்த இரவு எனக்கு விசேஷமான இரவாய் மாறுவதாக. காரணம், நீங்க பேசி கொண்டிருக்கிறீங்க. இப்ப பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க கையை என் மேல நீங்க வைக்கத்தான் போறீங்க ஆண்டவரே, வைக்கத்தான் போறீங்க ஆண்டவரே. வெறும் போதகம் பண்ணிவிட்டு போகிறவர் அல்ல, நம்மை விடுதலை செய்ய, கட்டுகளை அறுக்கும்படியாய் நம்மத்தில உலாவுகிற தேவன் அவர், உலாவுகிற ஆண்டவர். இன்றைக்கு நம்முடைய கட்டுகளை அறுக்க இயேசு விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை அதற்காகவே நமக்கு கொடுத்திருக்கிறார். சரி, இப்ப இந்த கட்டுகள் அறுக்கப்படணும். எத்தனை பேர் அது விரும்புறீங்க? கட்டுகள் அறுக்கப்படணும் ஐயா. இதுக்கு என்ன தெரியுங்களா? முதல்ல நம்மை விட்டு கொடுக்கணுங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த அம்மாவை பார்த்து ஆண்டவர், ஒருவேளை இங்க யாராவது தப்பா அந்த பேர் இருந்தா தப்பா எடுத்துக்காதீங்க. ஒருவேளை அங்க சாந்தின்னு இருக்கிறாங்க வச்சுங்களேன், இல்ல அந்த நாட்கள் இருக்கிற மாதிரி மரியாள் நீங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க அப்படின்னா அந்த அம்மாவுக்கு ஒரு கூச்சமா இருந்திருக்கும். ஐயோ என்னையா, நான் ஏற்கனவே கூனி, என்னையா அவர் கூப்பிடுறாரு,
சரி, கூப்பிட்டதும் ஆண்டவர் தன்னுடைய கையை வைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலை ஆக்கப்பட்டாய்ன்னு சொல்ற. அப்புறம் கூட இருக்கிறவங்க பேசும்போது சொல்றாரு, சாத்தான் இவளை கட்டி இருந்தான்னு சொல்லும் போது அது அந்த அம்மாவுக்கு ஒரு அசிங்கமா அவங்க நினைக்கல. இன்னைக்கு அசிங்கத்தை பார்த்து விடுதலையை விட்டுரும். நமக்கு ஐயா 4 பேர் நினைப்பாங்க, பக்கத்துல இருக்கிறவங்க என்ன தப்பா நினைச்சிருவாங்களோ, அப்ப இத்தனை நாட்கள் இவங்க கட்டுகள்ல தான் இருந்தாங்களோ, சாட்சி சொல்ல கூச்சப்படுவோம், கர்த்தருக்கு முன்னாடி நிக்க கூச்சப்படுவோம். புரிந்து கொள்ளுங்கள், நமக்கு இது தேவையா அல்லது விடுதலை வேண்டுமா? விடுதலை வேண்டுமானால் வெட்கப்படாமல் கூச்சப்படாமல் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க நீங்கள் ஆயத்தமா இருங்க. எதை பற்றி நமக்கு என்னங்க? நம்ம வாழ்க்கை இன்னைக்கு மாறணும். அதுக்கு தான் இன்னைக்கு உள்ள வந்திருக்கிறோம். நம்முடைய பழைய எல்லா பல வருடமான சாபங்கள், பல வருடமான வியாதிகளுக்கு இன்று இரவு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். எத்தனை ஆண்டுகள் சாபத்துல இருக்கிறோம், கடன் சுமையில, அது மாற வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், நீங்க யாரையும் அக்கம் பக்கம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இருக்கிற இடத்துலயே, ஏசப்பா எனக்கு புரியுது ஆண்டவரே, ஏதோ ஒண்ணு என் வாழ்க்கையில தப்பா இருக்குது, அது என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க. எல்லாரும் முன்னாடியே கர்த்தர் அசிங்கப்படுத்திடுவாரோ, என்னை அலக்கழித்து ஏதாவது பண்ணிடுவனோ? இல்ல, கர்த்தர் ரொம்ப அருமையான தேவன்க. ஒரு மனுஷனை பெதஸ்தா குளத்துல ஆண்டவர் குணமாக்குகிறார். குணமாயிட்டு அவன் போயிட்டான். அவனை கேட்கிறாங்க, யாரா அவனை குணமாக்குனதுன்னா அவன் என்ன சொன்னா தெரியுங்களா? என்னை குணமாக்கினவர் இன்னார் என்று எனக்கு தெரியாது. கவனிச்சிங்களா? இயேசுவை கூட அறியாத ஒரு மனிதனை அவர் குணமாக்க முடியுமானால், இயேசுவையே நம்பி அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்கிற, அவருக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளும் சபைக்கு வந்து ஆராதிக்கிற நம்மை குணமாக்குவது எத்தனை உண்மை! அது எத்தனை உண்மை! எங்க குணமாக்குனவர் பேர் தெரியலன்ட்டாங்க. அவன் ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லிட்டு அவன் நடந்து போகும்போது கேட்கிறாங்க, உன்னை யாரா குணமாக்குதுன்னா எனக்கு அவர் யார் என்று தெரியாது என்று சொன்னான். ஆனா கொஞ்சம் வசனங்கள் தள்ளி ஒரு நாள் அவனை ஒரு இடத்துல ஆண்டவர் பார்க்கிறார். பார்த்து கேட்கிறாரு. அவர் ஒன்னே ஒன்று சொல்றாரு, அப்பா நீ விடுதலையானாய், அதிக கேடொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. பாவம் செய்யாதே என்றது எங்க சொன்னார் தெரியுமா? அவனை தனிமையில் பார்த்து சொன்னார். தனிமையில் பார்த்து சொன்னார். இயேசு நம்மை அசிங்கப்படுத்த மாட்டாருங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஏதாவது ஊழியக்காரன் கிட்ட போனா இதையாவது சொல்லிட்டாங்கன்னா அவமானம் ஆயிடும்ல. நம்ம எத்தனையோ சில பாவங்கள், சில தவறுகள் செய்வோம் மறைமுகமான அந்தரங்கத்துல. இதை எதையாவது கர்த்தர் வெளிப்படுத்திட்டாருன்னா, நம்முடைய தேவன் நீங்க எவ்வளவு உங்களை நேசிக்கிறீங்களோ அதை விட தன் ஜீவனையே கொடுத்து நேசிச்சவருங்க அவரு. நம்மை வெட்கப்படுத்துவது அவர் நோக்கம் அல்ல, நம்மை விடுதலை செய்வதுதான் அவருடைய நோக்கம். ஏன் சில நேரங்கள் பப்ளிக்கா சொல்றாரு தெரியுங்களா? அவங்களுக்கு நிறைய சான்ஸ் கொடுப்பாரு. ரகசியமா சொல்லுவாரு, ஜெபத்துல சொல்லுவாரு, சொப்பனங்கள்ல காண்பிப்பாரு, தனிப்பட்ட மனிதனை கொண்டு பேசுவாரு, ஒரு சின்ன ஒரு குழுவில் பேசுவாரு. இதையெல்லாம் தாண்டி அவங்க அதை மறந்து 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 பாவத்தின் மேல் பாவம், பாவத்தின் மேல் பாவம் உணர்வே இல்லாம செய்து கொண்டிருந்தால் ஒரு நாள் பப்ளிக்கா சொல்லுவாரு. இது அவரே கத்து கொடுத்திருக்கிறாருங்க இந்த மெத்தட. ஒருவன் குற்றம் செய்தால் முதல்ல அவனை தனியா கூட்டிட்டு போய் என்ன செய்யுங்க, அவனுக்கு ஆலோசனை கொடுங்க. அப்புறம் ஒருவர் கொண்டு போய் ஆலோசனை சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா சங்கத்துல கொண்டு போய் நிறுத்துங்க. சொன்னவர் அவர், அதை அவர் சரியாய் செய்வார். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். இன்றைக்கு இந்த விடுதலை நமக்கு உண்டாகும்படி கர்த்தர் விரும்புகிறார். இப்ப இந்த விடுதலை எப்படி உண்டாகுது அப்படின்றதுக்கு அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் உள்ள ஒரு சம்பவத்தை நான் சுருக்கமாய் விளக்கி ஜெபிக்க நான் விரும்புகிறேன். அப்ப 12ஆம் அதிகாரத்துல அந்த ஏரோது என்பவன், அவன் ஏற்கனவே யாக்கோபை கொலை செய்து விட்டான். அதை பார்த்த உடனே பேதுருவை சிறையில் கொண்டு போய் அவன் வைத்து விட்டான். அதுவும் 4 காவல்கள் போட்டு அந்த சிறையில பேதுரு கட்டப்பட்டிருக்கிறார். அவர் அதுல நித்திரையாவும் இருக்கிறார். ஆனால் சபையார் அவனுக்காக என்ன செய்கிறார்கள்? ரொம்ப ஊக்கமா ஜெபம் பண்றாங்க. அப்போ ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? சபையார் ஜெபிக்கிறாங்களோ இல்லையோ, ஒரு மனிதனுடைய பிரச்சனைக்கு அந்த மனிதன் முதல்ல ஜெபிக்கணும். சில பேர் குறிப்பு எழுதி கொடுத்துட்டு அவங்க நல்லா ஜாலியா இருப்பாங்க, அவங்க பாட்டு பீச்சுக்கும் பார்க்குக்கும் சுத்துறதுமா இருப்பாங்க. ஆனா கேட்டா, நான் சபையில குறிப்பு எழுதி கொடுத்துருக்கிறேன்,
இங்க பாவம் தேவனுடைய சபையில் இருக்கிற ஆயர்கள், குருமார்கள் அல்லது ஊழியக்காரர்கள், அங்க இருக்கிற ஊழியம் செய்கிறவர்கள், அவங்க உட்கார்ந்து பல மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவருக்கு எந்த உணர்வு எல்லாம் ஜாலியா இருப்பாரு. டிவி பார்த்துக்கிட்டு, ரிமோட்டை மாத்திக்கிட்டு, எல்லா சேனலையும் பார்த்துட்டு, போனே வாழ்க்கைன்னு இருப்பாங்க. கேட்டா குறிப்பு எழுதி கொடுத்துட்டேன்னு. ஆண்டவர் அந்த நாட்கள் அல்ல இப்ப. அதெல்லாம் அவர் சொல்றாரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி நீ கூப்பிடுன்ற. அது என்ன அவங்க கூப்பிடுறது, நீ கூப்பிட மாட்டியா? ஆபத்து யாருக்கு? அவங்களுக்கா உனக்கா? ஐயா எனக்கு கூப்பிடு. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான பகுதி. இப்படிப்பட்ட கட்டுகள் இருக்கும்போது எப்படிங்க நம்ம ஜெபிக்காம இருக்க முடியுது? ஜெபிக்கணும், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும், அதிகமாய் ஜெபிக்கணும். 10 நிமிஷம் தான் ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவங்க தங்கள் நேரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தணும். எத்தனையோ மணி நேரங்கள் நாம் பல காரியங்கள் உலகத்துக்காக செய்கிறோம். சாப்பிட்றதே சில பேர் 1 மணி நேரம் சாப்பிட்றாலாம் உண்டு. கேட்டா ரொம்ப பொறுமையா ருசித்து ரசித்து, ஆனா தேவனுடைய சமூகத்துக்கு வருவதை மட்டும் சுருக்கமா இருக்கும்னு நினைக்கிறாங்க. சில நேரங்களில் கூட, ஐயா சுருக்கமா ஜெபம் பண்ணுங்க, ரொம்ப நேரம் பண்றீங்கன்னு வாங்க. கொஞ்சம் சுருக்கமா செய்தி கொடுங்க, ரொம்ப நேரம் பேசுறீங்கன்றாங்க. தேவனுடைய காரியங்கள்ல தான் ஜனங்கள் அப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. ஆனா உலகத்துல மெய் மறந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். நம்முடைய நிலையை மாற்றுவோம். ஆண்டவரே, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவருடைய காரியத்துல கர்த்தர் உண்மை உள்ளவராயிருந்து அவர் நீதி நியாயத்தை செய்வார். உண்மையாய் கூப்பிட ஆரம்பிங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க ஆரம்பிங்க. நம்முடைய பிரச்சனை நமக்கு தெரியும். நம்மளால எப்படிங்க தூங்க முடியுது? இந்த பிரச்சனை நடுவில் எப்படிங்க சினிமாக்களை பார்க்க முடியுது? இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு எப்படி உலகத்துல ஜாலியா வாழ முடியுது? இவ்வளவு கடன்கள், இவ்வளவு சரீர பிரச்சனைகள், இவ்வளவு குடும்ப உறவுகள் உடைந்திருக்கிறது. ஆனா நம்ம ஜாலியா வெளியே சுத்திட்டு இருக்கிறோம். இந்த உணர்வு மாற வேண்டும். ஆண்டவரே, நல்ல உணர்வை தாரும். விடுதலை நோக்கிய பாதை எனக்கு காண்பியும். அதற்கு மிக முக்கியமானது, இனி நான் கருத்தாய் ஜெபிப்பேன். ஆண்டவரே, ஆலயத்தில் வந்தா கூட ஜெப நேரத்தில் பல நேரங்கள் நாம் கண்ணை திறந்து எல்லாரையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்போம். இங்கே ஆராதனை செய்வோம் என்று பாஸ்டர் கண்ணை மூடினார்னா அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க, அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, பாட்டு ஒன்றும் சரியா ஓடலையே, ராகங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது, தாளங்கள் மாறிட்டு இருக்குது, பக்கத்தில் இருக்கிற ஆளை காணோம், அந்த 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 போடுற ஆளை இன்னைக்கு வரவே இல்லையே. எல்லாம் யோசனைகள் தான், பயங்கர யோசனைகள் தான். அதுக்குள்ள ஆராதனையே முடிஞ்சிடும். நம்மளும் செய்தியை கேட்டு வீட்டுக்கு போயிடுவோம். சில நேரங்கள் செய்தி கேட்கும் போது கவனம் அங்கு இருக்காது. எல்லாவற்றையும் மாற்றுவோம். தேவனை கருத்தாய் தேடுவோம். அப்பொழுது கர்த்தர் நம்மை விடுதலை செய்வார். கருத்தாய் தேடுவோம், கருத்தாய் பாடுவோம், கருத்தாய் ஜெபிப்போம். இதைத்தாங்க பவுல் சொல்றாரு, நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடு நான் கர்த்தரை பாடுவேன். எந்த பாடலா இருந்தாலும் நீங்க அதுல இன்வால்வ் ஆயிரணும். யாரோ பாடுறாங்க, யாரோ வாசிக்கிறாங்க, நான் சும்மா தான் உட்கார்ந்து இருக்கிறேன், இல்ல, இது என் விடுதலையின் நேரம். யாருக்கு தெரியும், கர்த்தர் எந்த நேரத்திலும் என்னை கண்டு என்னை முன்பு அழைத்து என்னை விடுதலை செய்யலாமே. அன்றைக்கு பவுலும் சீலாவும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். சூழ்நிலைகள் வேற மாதிரி இருந்தது. அன்று இரவு சடுதியில் அஸ்திபாரங்கள் அசையத்தக்கதான ஒரு வல்லமை இறங்கிற்று. ஒவ்வொரு ஆராதனையிலும் நீங்கள் கர்த்தரை உண்மையாய் ஆராதித்து பாருங்கள். உங்கள் பிரச்சனையின் அஸ்திபாரங்கள் அசையத்தக்கதாக கர்த்தரின் வல்லமை இறங்கும். கட்டுகள் தானாய் அவிழ்க்கப்படும், கதவுகள் தானாய் திறக்கப்படும். இப்ப இந்த இடத்துல அவன் கட்டப்பட்டிருக்கிறான். நேரம் வந்தது. அந்த வசனம் சொல்லுகிறது, 7வது வசனத்துல, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல பார்க்கும்போது, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அல்லேலூயா. கவனிங்கள், நமக்கு ஒரு தூதனை கர்த்தர் நிச்சயமாக அனுப்புவார். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுங்களா, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட உடனே நீங்கள் ஆணாயிருக்கலாம், பெண்ணாயிருக்கலாம், குழந்தையா இருக்கலாம், பெரியவர்களாயிருக்கலாம், ஒவ்வொரு மனிதனுக்கென்று தேவன் ஒரு தூதனை வைப்பார். நீங்க அதனால தான் அவர் சொல்லும்போது சொல்வாரு, அவர்களுக்குரிய தூதர்கள் பிதாவுடைய சமூகத்தை தரிசிக்கிறார்கள். ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்ன உண்டு, ஆனா அந்த ஆராய்ச்சிக்குள்ள போக வேண்டாம்.
இது தேவனே வைத்திருக்கிறார். இந்த சிஸ்டம் தேவன் வைத்திருக்கிறார். இது ஒரு தனி சப்ஜெக்ட். இது உள்ள போனீங்கன்னா எப்படி தேவன் நம்மை சுகமாக்குகிறார், விடுதலை செய்கிறார், ஆக்சிடென்ட்ல எப்படி காப்பாத்துறாருன்னா இதுல இவர்களுடைய இன்வால்வ்மெண்ட் அதிகம். தம்முடைய தூதர்களை அனுப்புவார். ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு அந்த தூதன் விலகி வேற தூதன் ஒருவன் நின்று கொண்டிருக்கிறான் வாழ்க்கையில. இவன் அழிக்கும்படியா இருக்கிறவன். இன்னைக்கு எங்கேயோ இருக்க வேண்டியனா பாதுகாப்பை விட்டு வெளியேறி வேற மாதிரியான பிரச்சனைகளுக்குள்ள சிக்கி கொண்டிருக்கிறோம். இப்ப அவன் கையில நம்ம குடுமி மாட்டின்னு இருக்குது. அவன் சொல்றான், இனி நான் தான் உனக்கு எல்லாம். ஆனா இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம், கர்த்தாவே என்னை சுத்தி இருக்கிற எல்லா சாத்தானுடைய தூதுவர்கள் இப்பொழுது விலகட்டும் ஆண்டவரே. என் பிள்ளையை சுற்றி இருக்கிற சாத்தானின் தூதுவர்கள், என் கணவரை, என் மனைவியை சுற்றி இருக்கிற, என் ஃபேமிலியை சுற்றி இருக்கிற, என் வீட்டை சுற்றி இருக்கிற எல்லா அந்த சாத்தானின் தூதுவர்கள் இப்போ விலகட்டும். கர்த்தருடைய தூதன் இப்பொழுது வந்து நிற்கட்டும். கர்த்தருடைய தூதன் வந்து நிற்கட்டும். அன்றைக்கு தானியேலை தூக்கி சிங்ககபிலே போட்டார்கள். கர்த்தர் தம் தூதனை உள்ளே அனுப்பினார். அங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்னி சூளையிலே போட்டார்கள். நான்காவது நபராய் ஒரு தூதன் அங்கு வந்து நின்றார். அன்றைக்கு லோத்து தாமதித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு புருஷன், ஒரு தூதன் அவன் கையை பிடித்தான், மனைவின் கையை பிடித்தான், பிள்ளைகளின் கையை பிடித்தான். அவனே வெளியே கொண்டு வந்து விட்டது போல இன்றைக்கு நமக்கு உதவி செய்ய கர்த்தர் இன்று இரவு ஒரு தூதனை வைக்கிறார். அல்லேலூயா. இன்று இரவு நிச்சயம் நடக்கும். நம் கண்களுக்கு அது அப்பாற்பட்ட விஷயமா இருக்கலாம், ஆனால் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை இன்று இரவு நாம் காண முடியும். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசியுங்கள். அன்றைக்கு ஒரு தூதன் இறங்கி வந்தது போல எனக்காக, என் விடுதலைக்காக, என் சரீர மீட்புக்காக கர்த்தர் ஏதாவது ஒன்றை செய்வார். நிச்சயம் அது நடக்கும். மட்டுமல்ல, அந்த தூதன் வந்த அடுத்த வினாடி அந்த அறையில் வெளிச்சம் பிரகாசித்தது. அல்லேலூயா. இன்றைக்கு விடுதலைக்காக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஜெபம் மிக முக்கியமானது. நீங்க ஜெபிக்க 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 ஒரு நாள் ஒரு தூதன் வந்து இறங்கி விடுவார். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க நீங்க இருக்கிற நிலையில் வெளிச்சம் பிரகாசிக்கும், இருளின் வல்லமைகள் விலகி நிற்கும். அந்த வெளிச்சம் வருவது என்பது சில வசனங்கள் நீங்கள் வாசிக்க வேண்டாம், நானே சொல்றேன். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல அவர் வெளிச்சமாய், இயேசு அந்த வெளிச்சத்துக்கு காரணராய் இருக்கிறார். நீங்கள் இன்னும் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ல வாசிக்கும் பொழுது கட்டளையை விளக்கு வேதமே வெளிச்சம். அந்த வெளிச்சம் பிரகாசிக்கணும் உங்க வாழ்க்கையில. அந்த வேதத்தின் இன்னொரு வசனம் சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 105வது வசனம், ஆண்டவருடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். நீங்க ஜெபித்துக் கொண்டே இருங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஏனென்றால் அந்த வார்த்தை, வசனம் என்னும் வெளிச்சம் கொஞ்ச நாட்கள்ல உங்க சூழ்நிலையில பிரகாசிக்கும். வெளிச்சம் பிரகாசிக்கும். இதன் பிறகு தானாவே கட்டுகள் அவிழும். அல்லேலூயா. காரணம், அவர் தெளிவாய் சொல்லுகிறார், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். அவர் தமது வார்த்தை அனுப்புகிறார். நீ சொன்னா ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. நீங்க அப்படி ஜெபிக்கணும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நான் உம்மை தேடி வருகிறேன், எனக்கு ஒரு வார்த்தையை தாரும், ரேமா வார்த்தை அனுப்பும், ஜீவனுள்ள வார்த்தை அனுப்பும் ஆண்டவரே. வெளிச்சம் பிரவேசிக்கட்டும், என் மன கண்கள் தெளிவாகட்டும் ஆண்டவரே. குழப்பத்துல வர ஆண்டவரே, இதுவா அதுவா என்கிற கேள்வியில வர எனக்கு தெளிவை தாரும் என்று கேட்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். நியாயாதிபதிகள் புத்தகத்துல வாசிக்க வேண்டாம், 14ஆம் அதிகாரத்துல அவன் திம்னாத்துக்கு போய் கொண்டிருக்கிற வழியில ஒரு பால சிங்கம் வந்து எதிர்க்க நிற்கிறது. நீங்க ஆண்டவருக்கான காரியங்களை செய்யும் போது, குடும்பத்துக்கான காரியங்களை செய்யும் போது, பாலசிங்கம் என்றால் வலிமையான சிங்கம் எதிரே வந்து நின்றது. நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? இது தேவ சித்தம்லன்னு பின்னாடி போயிருப்போம். இல்லைன்னா அங்கேயே என்ன பண்ணியிருப்போம்? உட்கார்ந்து புலம்பி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லி ஏதாவது பண்ணியிருப்போம். வசனம் சொல்லுகிறது, நிறைய பேர் பயப்படுறாங்க. பிரச்சனைகள் வந்தால் பயப்படுறாங்க, போராட்டங்கள் வந்தால் பயப்படுறாங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், ஆனால் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
அப்பொழுது அவன் உங்களை விட்டு, நீங்க எதிர்க்கலனா ஓட மாட்டான், நீங்க எதிர்க்கலனா ஓட மாட்டான். நீங்க பயந்து கொண்டே இருந்தீங்கன்னா அவன் நின்று கொண்டே இருப்பான். நிற்கிறவன் நடப்பான், நடக்கிறவன் உங்களை நெருங்குவான். கவனிக்கணும், இவன் இப்படி போகிறான், எதிரே ஒரு பாலசிங்கம் வந்து கொண்டிருக்கிறது, அது நிற்கவில்லை. போக 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 பிரச்சனை சீரியஸ் ஆகுது. அவன் கையில் ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவன் கையில ஒன்றும் கிடையாது. ஆனால் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அந்த சிங்கத்தை அவன் எப்படி கிழித்து போட்டான்? ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல. இதுவரைக்கும் அதை பார்க்கும்போது அவனுக்கு அது சிங்கமாய் இருந்தது. கர்த்தருடைய ஆவி இறங்கின போது இப்ப அவன் கண்களுக்கு அது எப்படி இருக்குதுங்க? ஆட்டுக்குட்டியா மாறுதுங்க. சிங்கத்தை பார்த்து பயப்படலாம், ஆட்டுக்குட்டியை பார்த்து பயப்படலாமா? அது பிரச்சனை இல்லையே. இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடன்கள், என்ன மாதிரி வியாதிகள், என்ன மாதிரி சூழ்நிலைகள், எவ்வளவு தேவைகள், எவ்வளவு எதிர்ப்புகள், கர்த்தருடைய ஆவி உங்கள் மேல் இறங்க உங்களை அனுமதியுங்கள். அவர் இறங்கின மறு வினாடி முதலாவது உங்கள் பார்வை மாறும். உங்கள் பார்வை மாறும். பிரச்சனைகளை பார்க்கிற பார்வை மாற்றம் இன்றைக்கு தேவை கிறிஸ்தவர்களுக்கு. அப்பதாங்க இந்த கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட முடியும். இன்னைக்கு நீங்க வேற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க பிரச்சனைகளை. கர்த்தர் சொல்றாரு, என் ஆவியில நிரப்பப்படும் மகனே, நான் உன்னை பலமாய் நிரப்புகிறேன். பார், இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த சிங்கம் உன் பார்வையில ஆட்டுக்குட்டியை போல மாறி அதை நீ சுலபமாய் கிழித்து போடுவார். அடுத்த அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். அங்கே அவனை புது கயிறுகளால் கட்டிவிட்டார்கள். அவன் சொல்றாங்க, அப்பா வந்துட்டாங்க, எல்லாரும் பெலிஸ்தர்கள் வந்துட்டாங்க. அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் புயத்தில் கட்டப்பட்ட அந்த கயிறுகள் நெருப்பு பட்ட நூல் போல் ஆனது. அல்லேலூயா. இப்போ கயிறு என்னவா மாறுச்சு? ஒரு நூலாய் மாறுது. கயிறு நூலாய் மாறுவதற்கு நடுவுல நெருப்பு பட்டது. அல்லேலூயா. அந்த அக்கினி அபிஷேகம் வேண்டும். அந்த அக்கினி நம்ம மேல படுமானால் பெரிய கனமான வலுமையான கயிறு கூட நூலாய் மாறி அது அப்படியே ஒன்றுமில்லாமல் போகும். கட்டுகள் அவிழ்ந்து நீங்கள் மீண்டும் கர்த்தருக்காய், உங்கள் வாழ்க்கைக்காய் எழும்பி பிரகாசிப்பீர்கள். இன்று கர்த்தர் நம்மை விடுதலை செய்ய போகிறார். அல்லேலூயா. நாம் கண்களை மூடி நாம் எல்லாம் கொஞ்ச நேரம் அப்படி எழும்பி நிற்போமா? ஆண்டவரே, இன்றைக்கு என்ன கட்டுகள் இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, ஒருவேளை இங்க யாருக்கெல்லாம் சரீரத்தில் பலவீனங்களோ, சரீரத்தில் போராட்டங்களோ, அல்லது குடும்பத்தில் தீர்க்க முடியாத பிரச்சனைகளோ, அல்லது டெய்லி சண்டை வருதையா, நான் எதை செஞ்சாலும் எனக்கு தோல்வி வருதையா, எல்லாத்திலையும் நஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன், ஒரு காரியத்துல கூட எனக்கு ஜெயமில்லை என்று யாரெல்லாம் சொல்ல முடியுமோ, நீங்கள் யாரையும் பார்க்க வேண்டாம். இது இயேசு நம்மை தொடுகிற நேரம். இது கர்த்தர் நம்மோடு இருந்து கிரியை செய்யக்கூடிய நேரம். எல்லா கட்டுகளை அறுக்க போகிறார். எல்லா கட்டுகள் அறுக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு விடுதலையோடு நாம் செல்ல போகிறோம். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லுங்க. யாருக்கு அந்த பிரச்சனைகள் இருக்குதோ அவங்க நீங்க உங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன் அப்பா. எங்க வலி இருக்குதோ, எங்க பலவீனங்கள் இருக்குதோ அங்கு நீங்களே உங்கள் கையை வைத்து இப்ப ஜெபிக்க போறீங்க. வல்லமையான ஜெபம், நான் சொல்றேன், ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலனுள்ளது. அது விசுவாசம் உள்ள ஜெபமா இருக்குமானால் அது பிணியாளியை ரட்சிக்கும். இன்றைக்கு கர்த்தர் நம்மை ரட்சிக்க போகிறார். நம் சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே இப்போ நீங்க என் மத்தியில இருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். உங்க உயிர் தெழுந்த வல்லமை இருக்குன்னு விசுவாசிக்கிறேன். என் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர். எபிரேயர்ல வாசிக்கிறோம், என் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் இன்று இரவும் நம் மத்தியில இருக்கிறார் ஐயா. அந்த உயிர் தெழுந்த வல்லமை இன்றும் நம்மை குணமாக்குவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறது. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே எங்க மத்தியில இறங்குங்கப்பா, எங்களை தொடுங்க ஆண்டவரே. இன்னைக்கு அந்த அபிஷேகம் பண்ணப்படாதவர்கள் இன்னைக்கு கேளுங்க, அல்லது அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க அந்த அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் அக்கினியா இறங்கும் போது, அந்த அக்கினி உங்க மேல போடப்படும் போது, அந்த கயிறு நெருப்பு பட்ட நூல் போல இன்று இரவு மாறி
அது அப்படியே தகர்ந்து போகிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. ஓ அல்லேலூயா. சாத்தானை ஜெயித்த இயேசுதான் நம்மில் உலாவி கொண்டு இருக்கிறார். சாத்தானை ஜெயித்த இயேசுதான் நம்மில் உலாவி கொண்டு இருக்கிறார். நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பறந்து ஓடிடுதே. எல்லாம் கேட்போம். நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பறந்து ஓடிடுதே. நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். இயேசு ராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, இன்றைக்கு விடுதலை தாங்கப்பா. எங்கெல்லாம் பிரச்சனையோ, எங்கெல்லாம் வியாதியோ, எங்கெல்லாம் போராட்டங்களோ, இன்றைக்கு உங்க வல்லமை இறங்குவதாக. எங்க மேல அந்த அக்கினியை போடுங்கப்பா. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்ன என் ஆண்டவர், இந்த நாட்களிலே எங்கள் கட்டுகள் அறுக்கப்பட, எங்கள் பிள்ளைகள் மேல் இருக்கிற கட்டுகள் அறுக்கப்பட, எங்கள் பொருளாதார கட்டுகள் அறுக்கப்பட. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். தேவனே, ஒவ்வொருவர் மேலும் உடைய வல்லமை இறக்குங்க. இப்பொழுது எல்லா சரீரங்கள் தொடப்படட்டும். எங்கெல்லாம் வலிகளோ, இயேசுவின் நாமத்தில் அந்த வலிகள் இப்பொழுது வெளியேறுவதாக. அந்த வியாதிகள் இப்பொழுது வெளியேறுவதாக. சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. எல்லா கட்டுகள் அறுக்கப்படுகிறது. பாதாளத்தின் கட்டுகளை இயேசு இப்பொழுது அறுத்துக் கொண்டிருக்கிறார். எந்த காரியத்தில் எல்லாம் போட்டுக் கொண்டிருக்கிறீங்களோ, தோல்விதான் உங்கள் வாழ்க்கையோ, உங்களை எதெல்லாம் மேற்கொண்டு கொண்டிருக்கிறதோ, இன்று கர்த்தர் இறங்கி விடுதலை தந்து கொண்டிருக்கிறார். ஐயா, விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில். எந்தெந்த இடங்களில் பிரச்சனையோ, விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள். ஒரு அக்கினியை போடுங்க ஆண்டவரே. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. எல்லார் உச்சம் தலை மேல உம்முடைய பரிசுத்த வல்லமை இறங்கட்டும். அபிஷேக வல்லமை இறங்கட்டும். கர்த்தர் அன்றைக்கு 18 வருஷம் அந்த கூனியை அடைத்து அவள் இடுப்பு மேல கைய வச்சு, ஓ ஸ்திரீயே, பலவீனத்தில் நின்று நீ விடுதலையாக்கப்பட்டார். இன்று இரவு எல்லாரையும் விடுதலை செய்யுங்க, எல்லாரையும் சுகமாக்குங்க. எல்லாரும் மேலும் உடைய வல்லமை இறங்குவதாக. ரைட் நவ மாஸ்டர், touch, heal everyone, Lord. எல்லா அந்தகார வல்லமை, பில்லி சூனியங்கள், மாந்திரீக கட்டுகள், எல்லா ஏவல்கள், உம்முடைய ஜனத்துக்கு விரோதமாக எழும்பின ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்திலே right now வெளியேறட்டும் ஆண்டவரே. Come out in the name of Jesus. விடுதலை, 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 விடுதலை. இயேசுவின் நாமத்திலே விடுதலை, இயேசுவின் நாமத்திலே சுகம். அற்புதங்கள் நடக்குது, அற்புதங்கள் நடக்குது. ரிசீவ் பண்ணுங்க. கர்த்தாவே, எல்லா பாகங்களை தொடுங்க, எல்லா உடல் உறுப்புகளை தொடுங்க, எல்லா ஆண்டவரே உள்ள இருக்கிற அவயங்களை தொடுவீராக. ரைட் நவ, ரைட் நவ தொடுங்கப்பா. விடுதலை தருகிற தெய்வமே, ஒவ்வொருவரையும் தொடுங்க. எல்லா குணத்துல மாற்றங்களை கொண்டு வாங்க. விட முடியாத பழக்க வழக்கங்கள், விட முடியாத பாவங்கள் இப்பொழுது வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்திலே. ஒரு வல்லமை இறங்குவதாக. ஹalleluya. ஹோசன்னா, 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 ஹோசன்னா. அந்தகார வல்லமை முறித்திட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். அந்தகார வல்லமை முறித்திட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறதே. ஆமென். கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறதே. இயேசு ராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. ஓசன்னா, ஓசன்னா. எல்லா சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே, என்னை ரட்சியும் ஆண்டவரே, என் கட்டுகளை அறுத்து விடுங்கப்பா. இன்று என்னை விடுதலையோடு அனுப்புங்க ஆண்டவரே. ஹalleluya. ஓ thank you. ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. அநேகருடைய கட்டுகள் இன்று இரவு அறுக்கப்பட்டிருக்கிறது ஐயா. அநேகருக்கு கர்த்தர் நல்ல ஒரு சுகத்தை தந்து கொண்டிருக்கிறார். விடுதலைகள் கட்டவிழ்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஐயா.
என் இயேசு கட்டுகளை அறுக்கிறவர். என் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை இந்த ஆலயத்துக்கு கொடுத்து அனுப்பினாரே 2 நாட்கள், அவர் நிச்சயமாய் நம்முடைய கட்டுகளை அறுத்து விட்டார். இனி நாம் இயேசுவை சுமக்கும் கழுதையா இருக்க போறோம். அவர் சொல்லிட்டார், அந்த கட்டப்பட்ட கழுதையை கொண்டு வாங்க கட்டவிழ்த்து, இனி நான் அதன் மீது பவனி செல்லட்டும். இனி இயேசுவை சுமப்போம். இயேசு சாட்சியாய் நம்முடைய வாழ்க்கையில நம்மை வைக்க போகிறார். கர்த்தருக்கு நல்ல கரங்களை தட்டி ஒரு நன்றி சொல்லுவோமா? Lord, we thank you, Lord. ஆண்டவரே, உம்முடைய சுகமாக்கும் வல்லமைக்காக, நீர் கொடுத்த விடுதலைக்காக, நீர் கொடுத்த எல்லா அற்புதங்களுக்காக, நன்மைகளுக்காக, Lord, we thank you, Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Amen. ஆண்டவர் நம்மை சுகமாக்கி இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் இந்த நேரத்தில் சொல்ல முடியும் கர்த்தரனை தொட்டார்? Amen. எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தரனை தொட்டார்? சோத்ரம். எத்தனை பேருடைய சரீரங்களிலே இன்றைக்கு ஒரு நல்ல மாறுதலை உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க? Amen. இப்போ இந்த நேரத்தில் இங்கே யாராவது பலவீனத்தோடு வந்து, இப்போ நான் ஒரு நல்ல மாறுதலை என் சரீரத்தில் உணர்கிறேன், ஒரு விடுதலை உணர்கிறேன் என்று சொல்கிறவங்க மட்டும் கையை உயர்த்துங்க. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நல்லா கொஞ்சம் உயர்த்துங்க. இப்போ ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்றவங்க மட்டும் கையை நல்லா கொஞ்சம் உயர்த்துங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அநேகரை கர்த்தருடைய வல்லமை தொட்டு இருக்கிறது. அல்லேலூயா. நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்கள் சாப கட்டுகள் இன்று அறுக்கப்பட்டிருக்கிறது. வறுமையின் கட்டுகள் அறுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மீதியானிய வல்லமைகளை கர்த்தர் கட்டியிருக்கிறார். இனி ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. இனி விடுதலையோடு கர்த்தரை ஆராதித்து வருகிற புதிய ஆண்டிலிருந்து இந்த திருச்சபை இன்னும் வல்லமையாக எழும்பி பிரகாசித்து தேவனுடைய வருகை மட்டும் நிலைத்திருக்கிற ஒரு சபையாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு எல்லாம் மகிமை. இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென்.